தாவேக்காவோட பட்ஜெட் வந்து வெல்ஃபேர் ஓரியன்ட் பட்ஜெட்டாக தான் இருக்கும். இப்போ எங்களுடைய அரசாங்கம் வந்து வெற்றி பயணம் சொல்லிட்டு பெண்களுக்கு முழுமையாக ஃப்ரீ. நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்க்க வேண்டியது என்ன, தாவேக்கா அரசாங்கம் பட்ஜெட் ரிலீஸ் பண்ணும்போது எதுக்கு ஊழல் பட்டியல் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு. ஒரு சைடு கடனில் வந்த பணம், இன்னொரு சைடு வருமானத்தில் வந்த பணம். இந்த பணம் எங்கே போச்சுங்கிறதான கேள்வி. அப்போ நான் சொல்கிறேன், 1 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருந்தால் 5 வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி பணம் மக்களுக்கே போல. நீங்கள் வந்து ஆந்திராவோட தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணாதீங்க. ஆந்திராவில் வந்து டேலண்ட் இல்லைன்னு நான் சொல்ல வரல. தமிழ்நாட்டில் மிக அதிகமான டேலண்ட் இருக்குது. நீங்கள் மொபைலோட போங்க, சர்ப்ரைஸாக போங்க, ஊழல் வந்தால் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஊழல் நடக்கக்கூடாதுன்றது தான் எங்களுடைய கவர்மெண்ட்டோடைய நோக்கம். வணக்கம். வணக்கம் சங்கர். கரெக்டாக பட்ஜெட்டுக்கு ஒரு வார காலம் தான் இருக்குது. நிதித்துறை அமைச்சர் வந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கார். குறிப்பாக சொல்லணும்னா பட்ஜெட் அன்றைக்கி நீங்கள் சில சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட்லாம் பார்க்க போகிறீங்க. நாங்கள் பட்ஜெட்டோடு சேர்த்து ஊழல் பட்டியலாம் வெளியிட போகிறோம் அப்படின்னு கூட வந்து சொல்லியிருந்தார். பட்ஜெட்டில் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஏன்னா டிவிகேனுடைய முதல் ஓராண்டுக்கான பட்ஜெட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிஸ்கஷன். கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி திமுக அதிமுக எப்படி தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. தாவேக்காவுடைய பட்ஜெட் எதை மையப்படுத்தி இருக்க போகுது? தாவேக்காவோட பட்ஜெட் வந்து வெல்ஃபேர் ஓரியன்ட் பட்ஜெட்டாக தான் இருக்கும். தளபதி விஜய் அவர்கள் என்றைக்குமே வந்து தமிழ்நாடு மக்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது வந்து வெல்ஃபேர் தான் அப்படிங்கிறத வந்து என்றைக்குமே திடமாக நம்பக்கூடியவர். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவே நம்ம கொண்டு வந்தோம். இந்த பட்ஜெட் ஆகப்பட்டது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடியதை டெலிவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. பட் இதில் டெலிவர் பண்ணுறதுல பல சேலஞ்சஸும் நம்மளுக்கு இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சங்கர், உங்களுக்கே தெரியும், நீங்கள் எப்போ பட்ஜெட் பற்றி இன்டர்வியூ பண்ண போதும் நான் வந்து அந்த கடன் சுமையை பற்றி நான் வந்து சொன்னது உண்டு. நீங்கள் திமுக அரசாங்கம் இருக்கும் பொழுது வைஸ் சேர்பர்சன் ஆஃப் த பிளானிங் கமிஷன் மிஸ்டர் ஜெயரஞ்சன் அவர்கள் வந்து ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்டிருந்தாங்க. கேட்கும்பொழுது அவர் சொன்னார் 10 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த ஃபிகரே தப்பு. 10 லட்சம் கோடி கிடையாது, 15 லட்சம் கோடி. அந்த டைம்லேயே அந்த 15 லட்சம் கோடி வந்து எப்படி கடன் வந்திருக்குன்றத வெள்ளை அறிக்கையில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ ரிலீஸ் பண்ணதில் தளபதி அவர்களுடைய கவர்மெண்ட்டில் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோடைய கணக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 10 லட்சம் கோடி நேரடி கடன். அது 2021 வந்து அதிமுக கவர்மெண்ட் விட்டுட்டு போகும்போது அடுத்த 5 வருஷத்தில் வந்து வாங்கின கடன் 5 லட்சம் கோடி. அப்போ சராசரியாக 1 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு வாங்கியிருக்காங்க. அந்த 1 லட்சம் கோடி எங்கே போச்சுங்கிறது அடுத்த பாட்டுக்கு வருவோம். அந்த கேள்விக்கு தான் இப்போ வந்து தாவேக்கா அரசாங்கம் வந்து பட்ஜெட்டோடு சேர்த்து ஊழல் பட்டியல் ரிலீஸ் பண்ண போகிறோம். அதையும் தாண்டி 3 லட்சம் கோடி வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்டேட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸு. ஒரு அண்டர்டேக்கிங்ஸ் வாங்கியிருக்கக்கூடிய கடன் எல்லாமே லாஸ்ட்டில் தான் இருக்காங்க. அந்த அண்டர்டேக்கிங்ஸ் நடத்துறதுக்காக வாங்கின கடன், அந்த அண்டர்டேக்கிங்ஸுக்குமே வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் தான் கொண்டு வராங்க. நீங்கள் இப்போ எடுத்திங்கன்னா மெட்ராஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இங்கே பஸ் வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து சப்சிடைஸ்ட் ரேட்டில் தான் கொடுக்குறாங்க, மினிமல் சார்ஜஸ் தான் வாங்குறாங்க. அப்புறம் திமுக அரசாங்கம் இருக்கும்போது பெண்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ்ன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லா பஸ்ஸுமே ஃப்ரீ பஸ் இல்லை, அது பிங்க் பஸ்ஸுன்னு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போது எங்களுடைய அரசாங்கம் வந்து வெற்றி பயணம் சொல்லிட்டு பெண்களுக்கு முழுமையாக ஃப்ரீ. நீங்கள் கன்னியாகுமரி போனாலும் சரி, இங்கேருந்து கன்னியாகுமரி திரும்பி வந்தாலும் சரி, திருநெல்வேலி வெளியூர் பஸ்ஸஸும் ஃப்ரீன்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. அந்த மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனை சதவீதம் வந்து இந்த பட்ஜெட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் ஒரு பிரதான கேள்வி. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்து அமைச்சர்கிட்ட கேள்வியாக கேட்கும்போது 2500 ரூபா வந்து எப்போ கொடுக்க போகிறாரு தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கப்படுது. அதுக்கு வந்து அமைச்சர் சொல்கிறாரு, திமுக ஆட்சியில் 1000 ரூபா கூட 2 வருஷம் கழிச்சு தான் வந்தது, ஆனால் வந்து நீங்கள் உடனடியாக கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் பதில் கொடுக்குறாரு. இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கும்போது அப்போ மக்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? சாமானிய மக்களுக்கு இந்த பட்ஜெட்னால ஏதாவது ஒரு பிரயோஜனப்படுமா? 2500 ரூபா கொடுப்பாங்களா? அல்லது நீங்க சொல்லக்கூடிய அந்த பேருந்துல பயணிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் சம்பந்தமா ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருமா? சிலிண்டருக்கு வந்து நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வர முடியுமா? சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட் ஏதாவது இருக்குமா? இல்லை குழந்தைகளுக்கு பள்ளிகளில் ஏதாவது புதுசாக ஏதாவது நம்ம திட்டங்கள் எதுவும் வச்சிருக்கோமா? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்கு. கட்டாயமா சங்கர், இந்த பதில் நீங்கள் ஒரு வழக்கறிஞராக மட்டும் இல்லை, இப்போ நம்ம வந்து பட்டை கணக்காளர் இருந்திருக்கோம், பொருளாதாரம் படிச்சிருக்கேன், அதனால் வந்து உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் உங்களுக்கு இந்த 15 லட்சம் கோடி கடன் சொன்னேன் இல்லையா, அந்த 3.5 லட்சம் கோடி கடன் பொதுத்துறை, இன்னொரு 1.5 லட்சம் கோடி எங்கே கடன் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கடன் ஆகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கண்டிஞ்சல் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். அது 1,72,200 கோடி சங்கர். அப்போ மொத்தமாக சேர்த்திங்கன்னா 15 லட்சம் கோடி.
இப்போ நம்ம தாவேகா அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் கடன் வாங்கியிருக்கோம், இல்லைன்னு சொல்ல வரல. அது கூட அதிகமாயிடுச்சு. எப்படி இவங்கெல்லாம் வந்து அடைக்க போகிறாங்க? ஆல்ரெடி இவங்க வெள்ளை அறிக்கை மூலிமா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வேறு நீங்கள் கடன் வாங்கி வச்சிட்டீங்க, எப்படி அடைக்க போகிறீங்க? நீங்கள் சொல்லக்கூடியது வந்து கடன் வாங்காமல் அரசாங்கத்தை நடத்த போகிறது இல்லை. நவ் ஐ எக்ஸ்பிளைன் அபவுட் த உங்களுடைய கடன் சுமை. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலுக்கு வரேன். நான் நம்மளுடைய கவர்மெண்ட் தாவேகா அரசாங்கம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னாக்க பணம் வேணும். அப்போது கடன் வாங்கிறது தவறல்ல, கடன் வாங்கணும். கடன் வாங்காமல் இன்றைக்கி அரசாங்கம் நடத்த முடியாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா FRBM ஆக்ட், ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட்ரி மேனேஜ்மெண்ட் ஆக்ட், ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட்ரி மேனேஜ்மெண்ட் ஆக்ட், ரெஸ்பான்சிபிலிட்டியும் மேனேஜ்மெண்ட்டும் கொடுத்துருக்கக்கூடிய சட்டம் அது. அப்போ ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னென்னா 3% ஒரு பட்ஜெட் பற்றாக்குறை தாண்டக்கூடாது, அந்த சட்டம் சொல்லுது. அப்போது 3% உங்களுடைய பட்ஜெட் பற்றாக்குறை தாண்டக்கூடாதுன்னா தமிழ்நாடு வந்து தாண்டிக்கிட்டு இருக்கானா? மிக அதிக அளவில் தாண்டிக்கிட்டு இருக்கு. சரி, தாண்டினாங்க, அந்த பணம் மக்களுக்கு போய் சேர்ந்துதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா போய் சேரலை. அங்கே தான் நான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்க்க வேண்டியது என்ன, தாவேகா அரசாங்கம் பட்ஜெட் ரிலீஸ் பண்ணும்போது எதுக்கு ஊழல் பட்டியல் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு மக்களுக்கு தெரியணுமா வேணாமா? அவங்க பேரை சொல்லி கடன் வாங்கியிருக்காங்க. சங்கர் பேரை சொல்லி ஸ்டாலின் மாடல் ஆஃப் கவர்னன்ஸில் கடன் வாங்கியிருக்காங்க. சங்கர்னு ஒரு நபர், சத்யகுமார்னு ஒரு நபர், அது நம்மள மாதிரி இருக்கக்கூடியவங்க சாமானிய மனிதர்களை கை காட்டி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கட்டுற டேக்ஸு, சங்கர் கட்டுற டேக்ஸு, சத்யகுமார் கட்டுற டேக்ஸு, ஒரு ஆட்டோ டிரைவர் கட்டுற டேக்ஸு, அந்த டேக்ஸ்லேயும் வருமானம் வந்திருக்கு. ஒரு சைடு கடனில் வந்த பணம், இன்னொரு சைடு வருமானத்தில் வந்த பணம். இந்த பணம் எங்கே போச்சுங்கிறது தானே கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் வேணாமா வேணாமா? அந்த பதில் தான் ஊழல். அந்த வந்த பணம் போய் சேர்ந்திருந்தால் ஒரு கிராமத்தில் வந்து ரோடு வந்திருக்கும், கிராமத்தில் வந்து குழா தண்ணி வந்திருக்கும், அந்த கிராமத்தில் இருக்க பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி ஸ்மார்ட் போர்டு வந்திருக்கும். ஆனால் அந்த பணம் உங்கள் பேரை சொல்லியும் என் பேரை சொல்லியும் சாமானிய மனிதர்களோட பேரை சொல்லியும் ஏழைங்க பேரை சொல்லியும் வாங்கின கடன்லையும் ஊழல், வாங்கின வரியிலேயே ஊழல். நிதியமைச்சர் சொல்கிறபடி பார்த்தா அப்போ வந்து இந்த முறை பட்ஜெட்டில் பெருசாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க, நாங்கள் பழைய விஷயங்கள் என்னென்னலாம் நடந்ததோ திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்கள் குறித்தெல்லாம் நாங்கள் வெளியிட போகிறோம், அதனால் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படி பெர்ஸ்பெக்டிவ்ல சங்கர், கமிங் பேக் டு த அலோகேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கடன் பற்றி சொன்னேன், ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து என்ன பணம் எங்கே போச்சு, வாங்கின கடனை வந்து திமுக, அதாவது ஸ்டாலின் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ், அதில் பணம் வந்து எங்கே லீக்கேஜ் ஆச்சு. இது நான் சொல்ல சங்கர், பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், அவர் மேலே வந்து நம்ம எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் உண்டு. 2 காரணம், உண்மையை பேசுகிறவர். லாஸ்ட் திமுக அரசாங்கம் இருக்கும்போது ஸ்டாலின் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் பற்றி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா 30,000 கோடி கிட்டத்தட்ட வந்து முதல் குடும்பம் வந்து ஊழல் பண்ணுறாங்கன்னு சொன்னதுனாலேயே அவர் பதவியை இழந்துட்டார். இன்றைக்கி பதவி இழந்து போர்ட்ஃபோலியோ இழந்து இன்றைக்கி எலெக்ஷன்லேயும் வந்து அவரால் ஜெயிக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. திமுக பண்ணதுனால தான், அவ்வளோ பெரிய படித்தவர், உண்மையை பேசுனதுனால. அவரே சொல்லியிருக்காரு 30,000 கோடி ஊழல்னு ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஃபஸ்ட்டு குடும்பம். அப்போ மற்ற குடும்பங்கள் எவ்வளோ திமுகவில்? அவரை சொல்கிறதுக்கு காரணம் அவர் நேர்மையானவர். அப்போது 30,000 கோடின்னும் பொழுது 5 வருஷத்துக்கு எவ்வளோ நீங்கள் எடுத்தீங்கன்னா 1,80,000 கோடி. அப்போ மற்ற எம்எல்ஏ மற்ற மினிஸ்டர்ஸ் எவ்வளோ காசு அடிச்சிருப்பாங்க? அப்போ நான் சொல்கிறேன் 1,00,000 கோடி ஊழல் பண்ணியிருந்தால் 5 வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி பணம் மக்களுக்கே போல, ஸ்கீம்ஸாக போல. இப்போ வாங்க, தாவேகா அரசாங்கம் டெலிவரி பண்ண முடியுமானா கட்டாயமாக டெலிவரி பண்ண முடியும். 2 கோணங்களில் நம்ம இதை சிந்திக்கணும். தாவேகா அரசாங்கம் வந்து இன்னைக்கு நம்ம வந்து 60 நாட்கள் தாண்டி 70 நாட்களில் வந்து நமக்கு போயிட்டுருக்கோம். ஒரு கம்ப்ளீட்டாக எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியுமோ முதல் கட்டத்தில் ஊழலை ஒழிக்கிறதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனை, கிராஸ் ரூட் லெவல் கரப்ஷன். இந்த அரசாங்கம் எதை நோக்கி போகுது அப்படின்னு நம்மளால் சொல்லிக்க முடியுது. ஆனால் இன்றைக்கி காலையில் திமுகவினுடைய ஐடி விங் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. திமுக ஆட்சியில் தலை நிமிர்ந்த தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் அந்நிய நேரடி முதலீடு எவ்வளோ இருந்தது நிதியாண்டில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் 2021 22 வரைக்கும் முதலீடு வந்து 22,396 கோடி. அதுவே 2022-23 17,247 கோடி. அதுவே 2023-24 24-25 24,374 கோடி அப்படின்னு சொல்லி அந்நிய நேரடி முதலீடு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத தகவலாக கொடுக்குறாங்க. ஆல்ரெடி பெட்டரான ஒரு இடத்துல தான் இருக்குது, கம்பேரிட்டிவ்லி மற்ற ஸ்டேட்டை விட நல்ல நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறதே அவங்க சொல்கிறாங்களே. அதுதான் சொல்கிறேன், ஐசோலேட்டட் ஃபிகர். எஃப்டிஐக்கும் ஊழலுக்கும் பட்ஜெட்ரி அலோகேஷனுக்கும் சோஷியல் வெல்ஃபேருக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. எஃப்டிஐங்கிறது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம், லெட்ஸ் அஸ்யூம் நீங்கள் போய் ப்ரொமோட்டே பண்ணாட்டியுமே தமிழ்நாடை நோக்கி வருவாங்க.
ஏன்னா சங்கர் மாதிரி, சத்யகுமார் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோடைய டேலண்ட் வந்து தமிழ்நாட்டில் உண்டு. நீங்கள் வந்து ஆந்திராவோட தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணாதீங்க. ஆந்திராவில் வந்து டேலண்ட் இல்லைன்னு நான் சொல்ல வரல. தமிழ்நாட்டில் மிக அதிகமான டேலண்ட் இருக்குது. ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. நான் இன்றைக்கி என்றைக்குமே டினை பண்ணல. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து ப்ரொமோட் பண்ணதுனால தான் நம்ம பசங்க படிச்சிருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல வரல. இப்போ அப்ஸ்கில் பண்ணி அந்த பசங்களோட டேலண்ட் இருக்கிறதுனால தான் எல்லா அந்நிய முதலீடுகளுமே இங்கே வருது. இது ஒரு அரசாங்கம் கிரெடிட் எடுத்துக்க முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ண விரும்புகிறேன். தாவேகா அரசாங்கத்திலேயே எஃப்டிஐ வந்தாலுமே அந்த எஃப்டிஐ வர்றது யாரை நம்பி வருது? ஒன்று, தளபதி அவர்களுடைய கவர்மெண்ட்டை நம்பி வருது. ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து படிச்சிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, இன்னோவேஷனில் இருக்காங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, அவங்கள நம்பி வருது. அப்போது இந்த ஃபிகர் நீங்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எங்களுடைய தாவேகா அரசாங்கம் கேட்டாலுமே சப்ஸ்டான்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். உட்கட்டமைப்பில் நம்பர் 1 சிறந்த உட்கட்டமைப்பு என்பதை பொறுத்தவரை பெரிய மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தகவலை கொடுக்குறாங்க. இதில் வந்து பல்வேறு இந்த மாதிரி தகவலை கொடுக்கும் பொழுது பெட்டரான ஒரு கவர்னன்ஸை நாங்கள் கொடுத்துருக்கோம் திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அந்நிய முதலீட்டில் ஆல்ரெடி வந்து பெட்டரான இடத்துல இருக்குது, உட்கட்டமைப்பில் நம்பர் 1 இருக்குது, இந்திய அளவில் பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 மாநிலமாக இருக்குது, எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்குது. அப்புறம் இதில் என்ன தாவேகா ஆட்சியினுடைய ரோல் இந்த பட்ஜெட் மூலியமாக என்ன அடுத்த லெவலுக்கு போகுது? சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் வந்து இன்றைக்கி தாவேகா அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கிறது டெக்னாலஜி. இன்றைக்கி வந்து தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் கொண்டு வரக்கூடிய திட்டத்தை இன்றைக்கி கிராம லெவலில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு டிரான்ஸ்பரன்சியோடையும் அக்கௌண்டபிலிட்டியோடையும் ரெஸ்பான்சிபிலிட்டியோடையும் டெவலப் பண்ணி டெக்னாலஜி வழியாக அதை ட்ராக் பண்ணக்கூடிய சிஸ்டமை தாவேகா அரசாங்கம் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த ஸ்கீம்ஸ் ஆகப்பட்டது லாஸ்ட் மைல் சிட்டிசன், அதாவது கிராமப்புறத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட அந்த ஸ்கீம்ஸ் போய் சேரத்துக்கான சாத்தியக்கூறுகளை இன்னைக்கு டெக்னாலஜி பேஸ்ட் இன்டர்வென்ஷனால தாவேகா உருவாக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாவேகா அரசாங்கம் இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் டெக்னாலஜியை வந்து எப்படி லீவரேஜ் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியே இருந்த கட்சிகள், திராவிட கட்சிகளும் டெக்னாலஜி லீவரேஜ் பண்ணியிருக்கலாம். ஆனால் பண்ணாங்களா? இல்லையே. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, அதுக்கு ஆகஸ்ட்டில் வந்து ரோல் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை ஆன்லைன் பண்ணுறத ஒரு 3 வருஷம் முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. ஏன் 3 வருஷம்? 5 வருஷம் முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. ஏன் அதுக்கு முன்னாடி இந்த அதிமுக கவர்மெண்ட்டே பண்ணியிருக்கலாமே? பண்ணலையே. சங்கர் பிளாக் செயின் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. லேண்ட் ரெக்கார்டும் பட்டா ரெக்கார்டும் மேட்ச் பண்ணி உங்களுக்கு வந்து டயக்னோஸ்டிக் ரிப்போர்ட் ரன் பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் மிஸ் மேட்ச் இருக்கோ கொடுத்துரும் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டில். அது மாதிரி இருக்கக்கூடியதை ஏன் செய்யலை? இப்போது நாங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வரதுனால நீங்கள் பிளாக் செயின் டெக்னாலஜிலாம் சப்சிக்வெண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி வந்து நம்ம உருவாக்க முடியும். ஸோ சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணி மக்களுக்கு சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸும் பெனிஃபிட் ஆஃப் த கவர்மெண்ட்டும் அவங்க டோர் ஸ்டெப்புக்கு போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை இந்த பட்ஜெட்டில் பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது இஷ்யூ என்ன, தமிழ்நாட்டில் இன்றைக்கி என்ன பெரிய இஷ்யூவாக போட்டிருக்குன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு ப்ராப்ளம், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். இன்றைக்கி வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன, ஒரு மாணவர் இன்ஜினியரிங் படித்தவர் ஒரு டெலிவரி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண வேணான்னு சொல்லலை. நானும் ஒர்க் பண்ணலாம், நீங்களும் ஒர்க் பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். ஆனால் அவருக்கு டேலண்ட் இன்னும் அதிகமாக இருக்குது. அந்த டேலண்ட்டை வந்து நம்ம ஹார்னஸ் பண்ணாமல் அவர் அண்டர் எம்ப்ளாய்டாக இருக்கிறது இன்னும் பெரிய சேலஞ்சு. அன்எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்டு, எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்டு, இன்னொரு பிரச்சனை வந்து எஜுகேட்டட் அண்டர் எம்ப்ளாய்டு. இந்த 3 பிரச்சனையுமே இன்றைக்கி தாவேகா சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் ஓவராலாக நீங்கள் தமிழ்நாடு எக்கானமி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பிரச்சனை தான் ப்ரையாரிட்டினே சொல்லுவேன். அதுக்காக எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருந்தோம், யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து யாருக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுத்து அவங்கள வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரெடி பண்ணக்கூடிய சிஸ்டம் உருவாக்குறத வந்து இல்ல அந்த மாதிரி அறிவிப்புகள் எதுவும் வருமா? வரதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? ஆல்ரெடி கடன் இருக்குன்னு வேற நம்ம பேசுறோம். நீங்க வேணா பாருங்க. நாங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல என்ன ப்ராமிஸ் பண்ணோமோ அதை நான் டெலிவர் பண்ணுவோம். வாக்குறுதிகள் கொடுக்கப்படுது, அதுபடி நிறைவேற்றப்படுதா அப்படிங்கறத பிரதான கேள்வி. அதாவது திமுக நிறைவேற்றல அப்படிங்கிறதுக்கான ஒரே ப்ரூஃப் சிம்பிள் சங்கர். பட்ஜெட் ஒரு சைடு, ஊழல் ஒரு சைடு, நிறைவேற்ற முடியாது. பட்ஜெட் ஒரு சைடு நீங்கள் போடுறீங்க, ஊழல் ஒரு சைடு நடக்குது. இப்போ MIWS டிபார்ட்மெண்ட்டில் KN அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஊழல் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு. அவர் பண்ண ஹவாலா டிரான்சாக்ஷன் வரைக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லெட்டர் எழுதியிருக்காங்க. அடுத்தது லா அண்ட் ஆர்டரில் டிஜிபியே இல்லாமல் ஒரு ஸ்டேட் இயங்கிட்டு இருந்தது. நான் கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின், ஏன் ஆளே இல்லையா? ஏன் டிஜிபி போடல? அப்போ எதுக்காக போடல? நீங்கள் பல கேஸ் எடுக்கக்கூடாது, அக்கௌண்டபிலிட்டி இருக்கக்கூடாது, திமுக அரசாங்கம் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது
பட்ஜெட் அலோகேஷன் ஒரு சைடு, ஊழல் ஒரு சைடுனா பட்ஜெட்டே ஊழல் பண்றதுக்காக தான். அப்போ தாவே காட்சியில ஊழல் கண்டிப்பா இருக்காது. அமைச்சர்கள் யாரும் ஊழலே பண்ண கண்டிப்பா மாட்டாங்க. அதாவது கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரே பதில் தான். எங்களுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் இஸ் ஜீரோ டாலரண்ட் டுவார்ட்ஸ் கரப்ஷன். ஊழல் இருக்காது அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். நீங்கள் மற்றவங்க போடுற அலிகேஷனை ஊழல் சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஊழல்னா என்ன, நீங்கள் நிரூபித்து காட்டுங்க. நீங்கள் எது வேணாலும் அலிகேஷன் போடலாம். இப்போ ஒரு ரூரல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, இல்லை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, அது மேலே அலிகேஷன் வைக்கலாம். அலிகேஷன் வைக்கிறதுனால அது கரப்ஷன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாவேக்கால இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஊழலே கிடையாதுங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 100% வந்து எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் யாருமே லஞ்சமோ அல்லது கரப்ஷனோ எதுவுமே வந்து பண்ணாமல் தான் இருக்காங்களா? ஒன்றும் இல்லை சங்கர், நீங்கள் வந்து உங்களோட ஐபிசி டீம் வழியாக இப்போயே போங்க. சைதாப்பேட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எங்கெல்லாம் ஊழல் நடக்கும்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. மக்கள் சாட்சின்னு ஒரு வெப்சைட் கூட நான் பார்த்தேன் ரீசெண்டாக. அவங்க வந்து பேட்டர்ன்ஸ் ஆஃப் கரப்ஷன் சொல்கிறாங்க. அந்த பேட்டர்ன்ஸ் ஆஃப் கரப்ஷனை கண்டுபிடிச்சிக்கோங்க. அந்த பேட்டர்ன் எடுத்துகிட்டு போயிட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட் போய் பாருங்கள். நீங்கள் மொபைலோட போங்க, சர்ப்ரைஸாக போங்க. ஊழல் வந்தால் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஊழல் நடக்கக்கூடாதுன்றது தான் எங்களுடைய கவர்மெண்ட்டோடைய நோக்கம். அங்கே இருக்கக்கூடிய நபர்களே வாங்காம விட்டுட்டு அது பிரச்சனையே இல்லை அப்படின்னு இருக்கும்போது அமைச்சர்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வற்புறுத்தி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல. அதாவது சங்கர், கவர்மெண்ட்டோட நோக்கம் கரப்ஷன் இருக்கக்கூடாது. ஆனால் கிராஸ் ரூட் லெவலில் கவர்மெண்ட் கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு ஒரு ஊழல் பண்ணால் அதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு தளம் வேணும் இல்லையா? அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் லான்ச் பண்ணியிருக்கோம். ஏன் வாட்ஸ்அப் நம்பர்? சார் வாட்ஸ்அப் நம்பர்னா சிம்பிளாக சிட்டிசனை போயிட்டு நீ இந்த போர்ட்டலில் போடு, இங்கே கம்ப்ளைண்ட் கூட, அங்கே போன்னு சொன்னால் அவங்களால முடியாது. ஆனால் ஒரு சாமானிய மனிதரை உங்ககிட்ட இருக்க வாட்ஸ்அப்பில் டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சார்னா அவர் வந்து டக்குன்னு என்கிட்ட இருக்கிறது ஒரு பெரிய அஸ்திரம், மொபைல்ன்றது ஒரு பெரிய அஸ்திரம், வீடியோ எடுத்து அனுப்ப போகிறாரு, நம்ம ஆக்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட்டோடைய நோக்கம் ஒரு புனிதமான நோக்கம், கரப்ஷன் இருக்கக்கூடாது. மக்கள் ஒரு சமயம் அங்கே இருக்கிற ஆஃபீஸர் தளபதி விஜய் அவர்கள், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் உடைய நோக்கத்துக்கு எதிராக அங்கே இருக்க ஆஃபீஸர் யாராவது செயல்பட்டாருன்னா உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறோங்கிறதுக்கான ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் டிரான்ஸ்பரன்சியும் ஒரு நம்பிக்கையும் மக்கள்கிட்ட விதைச்சிருக்கும். முதலமைச்சர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்கான அந்த ஃபாலோ அப்ஸ் என்ன? அதுக்கப்புறம் அந்த அமைச்சர்கள் அதை பற்றி பேசினாங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னி வரைக்குமே வந்து லஞ்சம் வாங்கி சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு செய்திகள் வந்துட்டே இருக்குது அங்கங்கே. அது மற்ற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையாக இருக்கட்டும், சின்ன சின்ன இடங்களில் வந்து இந்த மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. கவர்மெண்ட்டோடைய டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் மேலே வந்து ரெய்ட் நடத்தி பல வருஷம் ஆச்சு தமிழ்நாட்டில். இது நீங்கள் முதல்வன் படத்தில் தான் பார்த்துருப்பீங்க. கவர்மெண்ட்டோடைய டிவிஎஸ்சியே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் மேலே, தனிநபர் மேலே கிடையாது. ரெஜிஸ்ட்ரார் ஒரு பர்டிகுலர் ரெஜிஸ்ட்ரார் மேலே மட்டும் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் முழுக்க ரெய்ட் நடத்துகிறாங்க. இது மாதிரி எப்போ பார்த்துருக்கீங்க தமிழ்நாட்டில்? சரி, அதை விடுங்க. நேஷனல் லெவல் எங்கே பார்த்தீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது இந்தியாவில் ஒரு டிபார்ட்மெண்ட் மேலே முழுமையாக ரெய்ட் நடத்துறது. அப்போது அதோட நோக்கம் என்ன? நோக்கம் என்னன்னா ஜீரோ டாலரன்ஸ் டுவார்ட்ஸ் கரப்ஷன் ஃபார் அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள். ஜீரோ டாலரன்ஸ் டுவார்ட்ஸ் கரப்ஷன். அப்படி ஒரு சிஸ்டம் ரிப்போர்ட் ஆகுது. ஏன்? தாவேகா நிர்வாகியா இருந்தாலுமே பதவி பறிக்கப்படும், அவர் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுவார் அப்படிங்கிறத எப்படி பார்க்க முடியுது? செங்கல்பட்டு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. உண்மைத்துவம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது உண்மைத்துவத்தை போலீஸ் கண்டறியட்டும் அப்படிங்கிற இண்டிபெண்டன்ட் ஸ்டாண்டை கட்சியே எடுக்குது. இது மாதிரி திமுகலையோ இதுக்கு முன்னாடி அதிமுகலையோ கிடையாது. அப்படி பார்க்கும் பொழுது திஸ் இஸ் த நியூ லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட். இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதை தாண்டி ஐ திங்க் எல்லாரும் நம்ம வந்து வரவேற்கணும். நான் வந்து தாவேகா கட்சியை சார்ந்திருக்கிறதுனால நான் சொல்லலை. இதை தாவேகா கட்சியிலேருந்து வெளியிலேருந்து பார்த்தா கூட இது ஒரு நல்ல முன்னேற்றம் தான். தன்னுடைய ஓன் கவர்மெண்ட் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்தால் முழு டிபார்ட்மெண்ட் மேலே ரெய்டு, சின்ன சின்ன ஊழல் பண்ணுறவங்க மேலே சஸ்பென்ஷன் ஆர்டர்ஸு, ஒரு சமயம் குற்றச்சாட்டே வச்சாலும், ஒரு சமயம் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒரு டிபார்ட்மெண்ட் மேலே, குற்றச்சாட்டே வச்சாலும் அவங்க ஸ்க்ரூட்டனிக்கு வராங்க. குற்றச்சாட்டு வைக்க வேணாம்னு எங்கேயுமே சொல்ல. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் பொதுமக்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் குற்றச்சாட்டு வைக்காதீங்கன்னு சொல்லலை. வச்ச உடனே அவங்க பப்ளிக் ஸ்க்ரூட்டினி இருக்காங்க, அதுக்கான ஆக்ஷன் எடுக்கப்படுது, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்றது தான் முக்கியம். நம்ம பட்ஜெட் பெட்டரான பட்ஜெட்டை கொடுக்கணும்னா இதுக்கு முன்னாடி எந்தெந்த துறையில் என்ன மாதிரி லீக்கேஜஸ் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் புது ஸ்கீம் கொண்டு வரதுக்கு நம்ம வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் இந்த அரசாங்கம் வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான திட்டம்லாம் சரியாக இருக்கா நம்மக்கிட்ட? இன்னைக்கு ரெவன்யூ மொபிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் 3 டைரக்ஷனில் தான் நம்ம பார்க்கணும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் ரெவன்யூ, கமர்ஷியல் டேக்ஸ் ரெவன்யூ, ரெஜிஸ்ட்ரேஷனும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தான் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நடக்கும், ஸ்டாம்ப் டியூட்டி கலெக்ட் ஆகும். 3வது வந்து டாஸ்மாக் ரெவன்யூ. நீங்கள் டாஸ்மாக் வந்து முழுமையாக ஒழிச்சிட்டு
உங்களால் ரெவென்யூ வந்து இல்லாமல் இருக்க முடியாது தமிழ்நாடு. ஸோ டாஸ்மாக் ரெவென்யூ, டாஸ்மாகை நீங்கள் முழுமையாக ஒழிக்க முடியுமானா எந்த அரசாங்கத்திலையும் ஒழிக்க முடியாது. அதை சீரமைக்க முடியுமானா அமைக்க முடியும். லீக்கேஜஸ் இல்லாமல், ஊழல் நடக்காமல் நிறைய விஷயத்தை வந்து நம்ம ஸ்ட்ரென்த் பண்ண முடியும். 4வது வந்து உங்களுக்கு இன்றைக்கி வருமானம் வரக்கூடியது வந்து மற்ற இன்டைரக்ட் டேக்ஸஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வாட்டர் டேக்ஸ். இதை தவிர நீங்கள் கடனில் தான் கவர்மெண்ட் ரன் பண்ணி ஆகணும். இன்றைக்கி கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு கடன் வாங்கி தான் ஆகணும். நீங்கள் கடன் வாங்காமல் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது. இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா 15 லட்சம் கோடி இன்றைக்கி கடன் இருக்குது. ஆல்ரெடி திமுக விட்டுட்டு போன கடன் 10 லட்சம் கோடி நேரடி கடன், 3 லட்சம் கோடி பொதுத்துறையுடைய கடன், 1.25 கோடி 1,70,000 கோடி கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. எப்போ வேணால் அது கடனாக மாறலாம். அப்படின்னும் போது 15 லட்சம் கடனை தளபதி விஜய் அவர்களுடைய கையில் திமுக கொடுத்துட்டு போயிருக்காங்க. கஜானா காலியை ஊழல், அது வாங்குற கடன்லையும் ஊழல், போட்ட வரிலையும் ஊழல் பண்ணிட்டு கையில் இப்படி 15 லட்சம் கோடி கொடுத்துட்டு போகும்போது அதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்னென்னு பார்த்து ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறோம். இப்போது இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டில் கடனை வாங்கி பட்ஜெட்ரி கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ளே என்னென்ன ஸ்கீமெல்லாம் டெலிவர் பண்ண முடியுமோ கட்டாயமாக சொல்கிறேன் சங்கர், டெலிவர் பண்ணுவோம். ஆனால் லாங் டேர்மில் இந்த கடனை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கி என்ன தேவை தமிழ்நாட்டுக்கு, நம்ம அதை பேசுவோம். தமிழ்நாட்டுக்கு வந்து 2 விஷயம் தேவை. அர்பனைசேஷன் நடக்குது, பாப்புலேஷன் எல்லாம் சென்னைக்கு வராங்க, கோயம்புத்தூர் போகிறாங்க, திருச்சிக்கு போகிறாங்க, அர்பன் டெவலப்மெண்ட் நடக்குது. பட் ரூரல் எக்கனாமிக் ஜோன்ஸ் வேணும். இன்றைக்கி டெக்னாலஜி கையில் இருக்குது, இ-காமர்ஸ் கையில் இருக்குது. ரூரல் எக்கனாமிக் ஜோன்ஸ் வேணும். காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வரணும். டிஸ்ட்ரிக்ட் லெவல் டெவலப்மெண்ட் நடக்கணும். கிளஸ்டர் டெவலப்மெண்ட் நடக்கணும். ஸோ இது எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டே இருந்தாலும், இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டே இருந்தாலும், ரூரல் ஃபோக்கஸ்டு அப்ரோச், ரூரல் ஆண்டர்பிரினர்ஸை வந்து டெவலப் பண்ணக்கூடிய சிஸ்டம் உருவாக்கணும். அதுக்கான பட்ஜெட் அலோகேஷன் கட்டாயமாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கான எங்களுடைய ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஆனந்த் அவர்கள் என்றைக்குமே வந்து ரூரல் ஏரியாஸை வந்து டெவலப் பண்ணணும்னா தான் பேஷனேட்டாக அந்த மினிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டார். ரூரல் மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை அர்பன் மக்களுக்கு கிடையாது. இன்றைக்கி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அர்பன் மக்களை விட கம்மி ரிக்குவயர்மெண்ட் தான். ஆனால் பொருளாதார வளர்ச்சி வேணும். எதுக்காக அவங்க அர்பன் ஏரியாவுக்கு வராங்க? ஏன் இந்த கூட்டத்தில் கஷ்டப்படுறாங்க? அந்த வருமானத்தை ரூரல் ஏரியாவில் கொடுக்க முடியுமா? ஒரு ஆண்டர்பிரனர் உருவ முடியும். அதுவும் இது சுற்றுச்சூழல் பாதிக்காமல் கொண்டு வர முடியுமாங்கிறது தான் எங்களோட ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் அவர்களுடைய நோக்கம். அதை தான் எங்களுடைய மினிஸ்டர் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் ஆனந்த் அவர்களும், புசியன் ஆனந்த் அவர்களும் வந்து இதை கொண்டு வரணுன்ற நோக்கத்தோடு தான் செயல்பட்டு இருக்காரு. இந்த பட்ஜெட்டில் கட்டாயமாக சொல்கிறேன், ஊரக வளர்ச்சிக்கு, அது மட்டும் இல்லாமல் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒதுக்கீடு கட்டாயமாக இருக்கும். பை த வை, ஷேடோ பட்ஜெட் ஆஃப் பாமக அப்ரிஷியேட்டட். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸையும் நம்ம பார்க்குறோம். 2027-28 இன்ஃபேக்ட் அவுட் ஆஃப் ஆல் த ஜேர்னலிஸ்ட் நீங்கள் தான் ப்ரைமரியாக அனுப்புவீங்க. எல்லா கண்டென்ட்டும் நீங்கள் அனுப்புவீங்க. நான் பார்த்துருவீங்க, டக்குன்னு அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் எனக்கு அனுப்புவீங்க. அதே ஃப்ரீக்வன்சி ஆஃப் திங்கிங்கில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். நான் அதை பார்க்கும்போது சங்கர், நீங்கள் அதை கட்டாயமாக படிச்சிருப்பீங்க. 2026-27 பாமக என்ன சொல்கிறாங்க, 93,000 கோடி வந்து கட்டாயமாக அக்ரிகல்ச்சருக்கும் இரிகேஷனுக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறேன். இதே நோக்கம் தான் எங்களுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்களுக்கும். இதே நோக்கம் தான் எங்களுடைய ஆனரபிள் மினிஸ்டர் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் புசியன் ஆனந்த் அவர்களுக்கும், ஆனந்த் அண்ணா அவர்களுக்கும் இதுதான் இருக்குது. இதை தாண்டி அக்ரிகல்ச்சர் மினிஸ்டருக்கும் இதே நோக்கம் தான் இருக்குது. ஒரே டைரக்ஷனாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ 93,000 crores வந்து அலோகேட் பண்ணணுமான்னு கேட்டால் பண்ணணும். எதுக்காக பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பாமக அவங்க சொல்லியிருக்காங்க. லேக்ஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கணும் அப்படிலாம் சொல்லி கட்டாயமாக தேவை, இல்லைன்னே சொல்லலை. அவங்களோட இன்புட்ஸும் கட்டாயமாக எடுத்துப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க சங்கர், தாவேக அரசாங்கத்துக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, தாவேக அரசாங்கம் டிசென்ட், ஒரு எதிர்ப்பு குரல் வந்தால் அந்த எதிர்ப்பு குரலில் வரக்கூடியதை நோட் பண்ணி செயல்படுத்துவோம். ஆனால் திமுக மாதிரி என்ன பண்ணுவாங்க, எதிர்ப்பு குரல் வந்தால் நிராகரிப்பாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. ஒரு பாலிசி ஓரியன்டில் எதிர்ப்பு குரல் வந்தால் இமீடியட்டாக ஒத்துக்கிட்டு நோட் பண்ணிவிட்டு செயல்படுத்தக்கூடிய அரசாங்கம் தான் தாவேக அரசாங்கம். அதுதான் வந்து இப்போது வரக்கூடிய பட்ஜெட்டில் பார்ப்பீங்க, அக்ரி ஸ்டார்ட் அப்ஸு, இரிகேஷன் ஃபெசிலிட்டி, ரூரல் ஃபோக்கஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமாக உங்களால் பார்க்க முடியும். ஊழல் பட்டியல் வெளியிடப்படும் நிதியமைச்சர் மரிய வில்சனே சொல்லியிருக்காரு. எந்தெந்த முன்னாள் அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல் வெளியிடப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? பழைய மினிஸ்டர்களுடைய பேரெல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க தாவேகா தரப்புலேருந்து. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? டிஎம்கே உடைய எல்லா மினிஸ்டர்ஸோட ஊழல் பட்டியல் ரிலீஸ் பண்ணப்படும். நீங்கள் சொல்லுங்கள் எந்தெந்த மினிஸ்டர்னு சொல்லுங்கள், அவங்க பேர் வருமா நான் சொல்கிறேன், ஆமாவா இல்லையான்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் வந்து உங்களால் ஸ்பெல் அவுட் பண்ண முடியாது. டாப்பில் வந்து KN நேரு இருக்கார். அதிகப்படியான வெளிச்சத்துக்கு வந்த ஊழல், MAWS டிபார்ட்மெண்ட்டு
அதில் வந்து வேலைக்காக அப்ளை பண்ணவங்களுக்கு காசு வாங்கி வேலை போட்டார், இன்னும் வேலையில் அமர்த்தியிருக்காங்க. ஒரு சில பேர் எனக்கு வேலையில் அமர்த்தலை. அந்த டிபார்ட்மெண்ட்டில் நடந்த ஊழல், அதில் பணத்தை சம்பாரித்து அவாலா பண்ணதை வந்து எப்படி பண்ணாருங்கிறத ஈடி கொடுத்த எவிடன்ஸு கட்டாயமாக ஒரு பேர் இருக்கும். செந்தில் பாலாஜி அவர்களுடைய டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல். இன்றைக்கி கரண்ட்டு போகுதுன்னா யார் காரணம்னு நினைக்கிறீங்க? வந்த உடனே தாவேக்கான்னு சொல்கிறீங்க. கரண்ட்டு போகிறதுக்கு காரணம் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல். டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு இடத்துல வெடிக்குதுன்னா அது காரணம் என்ன? அந்த கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸ் டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் போட்டிருந்தால் எப்படி வெடிக்கும்? கெப்பாசிட்டி தாண்டி இருக்கும்போது தான் வெடிக்குது. அப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் ஏன் நடந்தது? அதுக்கப்புறம் வந்து ஒரு துறையாக பார்ப்போம் என்னென்ன வரப்போகுதுன்னு. அது சர்ப்ரைஸ் இருக்கணுமா வேணாமா? ஸோ சர்ப்ரைஸை பார்ப்போம். ஆனால் உங்களுக்கே தெரியும் சங்கர், யூ ஆர் ஆல் வெரி லேர்ன்டு ஜேர்னலிஸ்ட். நான் அந்த லிஸ்ட்டை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் அந்த லிஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் யார் பேரும் இருக்குன்றதை நீங்கள் ஒரு வெள்ளை காகிதம் எடுத்து எழுதினாலே உங்களால் எழுத முடியும். அதான் இருக்க போகுதுன்னு உங்களுக்கும் தெரியும். அதனால் சர்ப்ரைஸும் இருக்கும். அந்த பட்டியலை வந்து சிஎம் அவர்கள் வாசிக்க போகிறாரா இல்லை அமைச்சரே வாசிப்பாரா அப்படிங்கிற இல்லை, ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரோலை ஃபினான்ஸ் மினிஸ்டர் செய்வார். அதில் இருக்க விவாதங்களை எங்களுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து விவாதிக்கிறது வந்து மரபு. அந்த மரபு மாறப்போகிறதில்லை. ஸோ ஃபினான்ஸ் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி ரெட் பை த ஃபினான்ஸ் மினிஸ்டர். தட் அந்த ட்ரெடிஷன் வாசிப்பாரு. நான் கேட்கறது ஊழல் பட்டியல் வெளியிடப்படும் சேர்த்து அப்படின்னு சொல்லும்போது அது யார் வெளியிட? அனெக்ஷர் தான். ஊழல் பட்டியலோட அனெக்ஷன் இருக்க போது அது படிக்க தான் போறாரு ஃபினான்ஸ் மினிஸ்டர். எப்படி படிக்காமல் இருப்பார்? படித்தாதானே சட்டசபை இன்னைக்கு லைவ் ஆகுது. சட்டசபையில் லைவ் ஆனால் தானே மக்களுக்கு தெரியும். பை த வே சங்கர், தாவேகா ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு சட்டசபையை நீங்கள் தேட்டரில் நீங்கள் போயிட்டு பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் தேட்டரை ரிலீஸ் பண்ணாலும் மக்கள் போய் உட்காந்து பார்க்க ரெடியாக இருக்காங்க. ஏன் சொல்லுங்கள்? இன்றைக்கி கவர்மெண்ட்டுடைய பல விஷயங்கள் புரிதல் வந்து இன்றைக்கி மக்களுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் அவர்கள் தான் காரணம். ஏன்னா அவருடைய முகத்தினால இன்றைக்கி மக்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கள் கவர்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை மேலே தான் நாங்கள் அசெம்பிளியை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். எங்கள் மேலே வந்து குற்றச்சாட்டு வச்சாலும் அங்கேயே நாங்கள் பதில் சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சியோடையும் ரெஸ்பான்சிபிலிட்டியோடையும் அக்கௌண்டபிலிட்டியோடையும் நாங்கள் செயல்படுறதுனால தான் நாங்கள் வந்து லைவை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கோம் மக்கள் கிட்டங்கிறது இதுவே ஒரு வெளிப்பாடு தான். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சங்கர்.